friends, welcome to TTM. நான் உங்கள் உமா. So இந்த வீடியோ பத்தி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ரீசனிங் PYQ சீரிஸ்ல 24வது கிளாஸ் பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ இதுக்கு முன்னாடி இதுல நம்ம 23 கிளாसेस கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அது எல்லாமே ரீசனிங் PYQ சீரிஸ் அப்படிங்கற பிளேலிஸ்ட்ல இருக்கு. அதே மாதிரி மேக்ஸ் PYQ சீரிஸ்லயும் நம்ம 24 கிளாसेस கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அது எல்லாமே மேக்ஸ் PYQ சீரிஸ் அப்படிங்கற பிளேலிஸ்ட்ல இருக்கு. இது போக பாத்தீங்க அப்படினா இப்போ புதுசா 2025 குரூப் 4 க்கு பாத்தீங்கன்னா சிலபஸ் மாத்தி இருக்காங்க இல்லையா? சோ அந்த சிலபஸ்ல திருக்குறள் பாத்தீங்கன்னா 20 அதிகாரங்கள் கொடுத்திருக்காங்க. சோ பலசுல இருந்து 8 மீதி 12 பாத்தீங்கன்னா புதிய அதிகாரங்கள். அந்த 20ம் பாத்தீங்க அப்படினா சார் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. அது எல்லாமே திருக்குறள் அறிவோம் அப்படிங்கற பிளேலிஸ்ட்ல இருக்கு. சோ ஃபுல்லா 20 டாபிக்மே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? சோ 20 அதிகாரங்கள் ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நீங்க ஃபுல்லாவே படிச்சு உங்களுக்கான அந்த நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ இது போக டெய்லியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ வந்துட்டு இருக்கு. அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது போக அறநூல்கள் சம்பந்தமான அந்த கிளாसेसும் வந்திருக்கு. ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சோ இன்னைக்கான 5 கேள்விகள் பார்க்கலாம். பாருங்க. ஒரு வரைபடத்தின் அளவு 1:2. சோ இது என்ன இருக்குன்னு பாத்துக்கோங்க. இவ்வளவு பெரிய நம்பர் கொடுத்திருக்காங்க. சோ இந்த விகிதத்துல இருக்கா என வழங்கப்படுகிறது. வரைபடத்தில் இரு நகரங்களுக்கு இடையே உள்ள தொலைவு 4 சென்டிமீட்டர் எனில் உண்மையில் அவ்விரு நகரங்களுக்கு இடையே உள்ள தொலைவை காண்க. ஓகேங்களா? சோ இதை வந்து நீங்க லாஜிக்கல் ரீசனிங்னும் எடுத்துக்கலாம், இல்ல அப்படின்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ ரெண்டு டாபிக்லயும் நீங்க எடுத்துக்கக்கூடிய விஷயம் தான். சோ இது எப்படி வந்து நம்ம மாத்தலாம் அப்படிங்கறத பாருங்க. சோ ஒரு வரைபடத்துல பாத்தீங்க அப்படின்னா அதோட விகிதம் 1:2 எத்தனை 0 இருக்குன்னு பாருங்க. 2 4 6 7 0 இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த விகிதத்துல இருக்கு. கரெக்டா? சோ அது பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 நகரங்களுக்கு இடையே இருக்க தொலைவு பாத்தீங்க அப்படின்னா 4 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது இது வந்து 4, இன்னொரு நகரம் பாத்தீங்க அப்படின்னா அந்த இதுக்கு உள்ள தொலைவு பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, உண்மையில் இருக்கக்கூடியது எக்ஸ் நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா இதைதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி 2 விகிதம் ஈக்குவல் டுன்னு வந்துருச்சு அப்படின்னா கடைசி 2ஐயும் பெருக்கி வர்ற ஆன்சர் சென்டர் 2ஐயும் பெருக்கி வர்ற ஆன்சருக்கு ஈக்குவல். இதை நம்ம விகித சமன் விதி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ இதை 2ஐயும் பெருக்குனீங்க அப்படின்னா நாமும் 12, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 7 0. கரெக்டா? சோ ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு வரும். சோ இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுல வரும் அப்படின்னா சென்டிமீட்டர்ல வரும். ஏன்னா 4 சென்டிமீட்டர் அப்படிங்கிறதால இது ஃபுல்லாவே உங்களுக்கு சென்டிமீட்டர்ல வரும். ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிலோமீட்டர்ல இருக்கு. ஓகேங்களா? அப்ப சென்டிமீட்டர் கிலோமீட்டரா மாத்துங்க. நார்மலா மீட்டர் எல்லாத்துக்குமே தெரியும். 1000 மீட்டர் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சென்டிமீட்டர் அப்படிங்கும்போது கன்ஃபியூஸ் ஆகும். அப்ப என்ன பண்ணிக்கணும், 100 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர். அப்ப இந்த மீட்டருக்கு பதிலா 100 சென்டிமீட்டர்னு போடுங்க. ஓகேங்களா? சோ 1000 × 100 சென்டிமீட்டர் என்ன வரும் உங்களுக்கு, 10,000ன்னு வரும். கரெக்டா? சரி, 1 லட்சம்னு வரும். கரெக்டா? அப்ப 1 லட்சம் சென்டிமீட்டர் தான் பாத்தீங்க அப்படின்னா 1 கிலோமீட்டர்னு நம்மளால சொல்ல முடியும். இப்ப இந்த வேல்யூஸ 1 லட்சத்தால டிவைட் பண்ணுங்க. ஓகேங்களா? 4 5 6 7 டிவைடட் பை 1 லட்சம். சரி பாருங்க, இங்க 5 0 இருக்கு, மேல 5 0 அடிங்க. இப்ப என்ன இருக்கு, 1200ன்னு இருக்கு. சோ இது வந்து கிலோமீட்டர். அப்ப உண்மையிலேயே அங்க இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 1200 கிலோமீட்டர். அந்த வரைபடத்துலதான் 4 சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்கு. ஏன்னா வரைபடத்தை அவ்வளவு பெருசா நம்மளால வரைய முடியாது இல்லையா? சோ ஒரு இதுக்குள்ள அடக்கும் போது அதை வந்து நம்ம சென்டிமீட்டராவோ இல்ல மில்லிமீட்டராவோ இந்த கேப்ல தான் இருக்கும் இல்லையா? சோ அதோட உண்மையான டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நீங்க இப்படிதான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? புரியுதுங்களா? சோ ரொம்ப சிம்பிளா விகித சமன் விதி யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். இதை நீங்க விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் டாபிக்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல லாஜிக்கல் ரீசனிங் எடுத்துக்கிட்டாலும் சரி. ஓகேங்களா? சோ அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? அடுத்து பாருங்க. இந்த மாதிரி ஒரு டேபிள் கொடுத்துட்டு அதுக்குள்ள நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. எக்ஸ் அப்படிங்கிற வர வேண்டிய இடத்துல என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. எப்பயுமே இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்க ரிலேஷன் என்னன்னு பாருங்க. இந்த மாதிரி இந்த இடத்துலதான் எக்ஸ் இருக்கா, அப்ப இந்த வேல்யூஸ் இந்த காலம் இருக்கு இல்லையா, இந்த காலம் அப்ப இந்த காலத்தை வச்சு வந்திருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ரோவை வச்சு வந்திருக்கணும். சோ ஏதோ ஒரு ரிலேஷன் வச்சுதான் வந்திருக்கணும். எப்படியாவது ஒண்ணு அந்த ரிலேஷன் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதை இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணா எக்ஸ் கிடைச்சிரும். பாருங்க, ஃபர்ஸ்ட் காலம் எடுக்கிறேன். சோ இது என்ன பாருங்க, 6 நாங்க எத்தனை வரும், 6 நாங்க பாத்தீங்கன்னா 24ன்னு வரும். சோ உங்களுக்கு வராது. அப்ப இந்த 2ஐயும் பெருக்குங்க. பாருங்க, 9 நாங்க எத்தனை, 36. 36 6 ஸ்கொயர்னு எழுதலாம். சோ இந்த 6 தான் இங்க போட்டிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த இதுல கரெக்டா வருதான்னு பாருங்க. அப்போ 3 27, 3 × 27 பெருக்குனீங்கன்னா 81. 81 9 ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ 9 சென்டரா எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ 2 கூட எந்த வேல்யூஸை கூட்டும் போது அது 10 ஸ்கொயர்னு வரும்னு பாருங்க. 10 ஸ்கொயர்னா என்ன,
100. அப்ப 2 கூட எதை பெருக்குனா உங்களுக்கு வந்து 10 ஸ்கொயர்னு வரும். கூட்டினான்னு சொல்லிட்டேன்னா சோ இதை பெருக்குனான்னு வரும். ஓகேங்களா? சோ அப்ப 2 × 50 10 ஸ்கொயர், அதுதான் 100ன்னு வரும். சோ 50 அப்படிங்கிறது தான் எக்ஸ் வர வேண்டிய இடத்துல வரணும். சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா? புரியுதுங்களா? சோ ரொம்ப சிம்பிள். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி காலத்துல வரல அப்படின்னா ரோல் எடுத்து பாருங்க. ஓகேங்களா? சோ ரோல் உங்களால அந்த மாதிரி கொண்டு வர முடியுமான்னு பாருங்க. சோ எந்த மாதிரி அந்த ரிலேஷன் இருக்கு அப்படிங்கறத மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ரொம்ப ஈஸியா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, வயது கணக்குகள். ராமனின் வயது அவருடைய இரு மகன்களுடைய வயதுகளின் கூடுதலை போல் 3 மடங்காகும். 5 ஆண்டுகள் கழித்து அவரின் வயது தனது மகன்களுடைய வயதுகளின் கூடுதலை போல் 2 மடங்காகும் எனில் ராமனின் தற்போதைய வயது. எப்பயுமே வந்து ஒரு மகனை சொல்லியிருப்பாங்க இல்ல ஒரு மகளை சொல்லியிருப்பாங்க இல்லையா? சோ இப்ப வந்து ஒரு ராமன் இருக்காருன்னா அவரோட மகனை போல இவ்வளவு வயசு அதிகம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல 2 மகன்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதை மட்டும் தெளிவா கவனிச்சுக்கணும். இப்ப ராமனோட வயசு 2 மகன்களோட வயசுன்னு வச்சுக்கோங்களேன். சோ 2 மகன்கள் அப்படிங்கறதால நான் x + y அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? சோ ஈஸியா புரியணும் அப்படிங்கிறதுக்காக x + y ன்னு வச்சுக்கிறேன். சோ இந்த இரு மகன்களோட வயதுகளை கூடுதல் இருக்கு இல்லையா, அத போல 3 மடங்கா. 3 மடங்குனா என்ன? 3ஆல பெருக்கணும். ஓகேங்களா? சோ x + y, ஒரு பையனோட வயசு xன்னு இன்னொரு பையனோட வயசு yன்னு வச்சுக்கிறேன். ரெண்டையும் கூட்டுறேன். அதோட 3 மடங்கு தான் ராமனோட வயது. இது தற்போது. ஓகேங்களா? எதுவுமே கொடுக்கலன்னா அது தற்போதுன்னு அர்த்தம். அடுத்து என்ன சொல்றாங்க? 5 ஆண்டுகள் கழித்து. 5 ஆண்டுகள் கழித்துனா என்ன அர்த்தம்? ராமனுக்கு இதுல இருந்து ஒரு 5 வயசு கூடி இருக்கும். கரெக்டா? இதுல இருந்து இன்னொரு 5 வயசு கூடி இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா x + y இருக்கா, இதுலயும் நீங்க 5ன்னு போட்டீங்க அப்படின்னா தப்பு. ஏன்னா ஒரு மகன்னா உங்களுக்கு 5 வயசு ஓகே. ஆனா இந்த இடத்துல 2 மகன்கள் இருக்காங்க இல்லையா? சோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் 5 வயசு கூடும். அப்ப 2 5ன்னு போடணும். புரியுதுங்களா? ஏன்னா ஒரு மகன் அப்படின்னா ஒருத்தவங்க தான். சோ 5 வயசு மட்டும்தான் கூடும். இந்த இடத்துல 2 பசங்க. அப்ப 2 பசங்களுக்கும் ஒவ்வொரு பையனுக்கும் 5 வயசு கூடும். சோ +5 +5ன்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? சோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? அந்த மாதிரி 5 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களோட கூடுதலை போல 2 மடங்குன்னு சொல்லிட்டாங்க. அதாவது 3 × x + y + 5 அப்படிங்கிறது இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த வேல்யூவை போல 2 மடங்கு. அப்ப x + y + 10. ஓகேங்களா? சோ இப்ப இந்த 2 உள்ள பெருக்குங்க. 2 × x + y பிளஸ் இது என்ன வரும்? 20ன்னு வரும். சரியா? சோ இப்போ இந்த சைடு என்ன இருக்கு? 3 × x + y + 5ன்னு இருக்கு. சோ x + y எல்லாம் தனியா வச்சுக்கோங்க. அப்ப 3x + y இது அப்படியே உள்ள இந்த சைடு கொண்டு வாங்க. மைனஸ்ல ஆகும். ஓகேங்களா? சோ 20 இந்த 5 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணும்போது -5ன்னு ஆகும். சோ இது என்ன ஆகும்? வெறும் x + y ன்னு வரும். சோ இதோட வேல்யூ 15. அதாவது 2 பேரோட மகன்களோட வயதுகளோட கூடுதல் பாத்தீங்க அப்படின்னா 15. ஆனா கேள்வி ராமனோட தற்போதைய வயது. 2 பேரோட வயதுகளோட கூடுதல்னா 15ன்னு சொல்லலாம். இல்ல தனித்தனியா கேட்டா கூட ஆப்ஷன்ல எது 2 கூட்டும் போது 15 வருதோ அதை நம்ம சொல்லலாம். இந்த இடத்துல ராமனோடது கேட்டிருக்காங்க. ராமனோடது இவங்க கூடுதலை போல 3 மடங்கு. அப்ப 3 × 15 என்ன கிடைக்கும்? உங்களுக்கு 45ன்னு கிடைக்கும். சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ 45. சோ 2 பேர் அப்படிங்கும் போது பார்த்து கவனமா போடணும். ஏன்னா 2 பேருக்குமே 5 வயசு கூடும். ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन பாருங்க. சோ எழுத்துக்களின் தொகுப்பு ஒன்று கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு எழுத்துக்கும் தனித்தனியே எண் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. இத்தொகுப்பு எழுத்துக்களை இடம்பெயர்த்து மாற்றியமைத்தால் பொருளுள்ள வார்த்தை கிடைக்கும். அதன்படி புதிதாக கண்டுபிடித்த வார்த்தைகளான எண் குறியீடுகளை காணுங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி மாத்தி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? மாத்தி கொடுத்துட்டு அதுக்கு நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க. சோ இதை பார்த்த உடனே உங்களால பொருள் இருக்க மாதிரி ஒரு மீனிங் இருக்க மாதிரி ஒரு வேர்டை ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க ஈஸியா ஃபார்ம் பண்ணிக்கலாம். சப்போஸ் அது தெரியல அப்படின்னா இங்க ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, ஆப்ஷன்ல கொடுத்துருக்கிறதுல இங்க கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. பாருங்க, 6க்கு என்ன? u. ஒரு நிமிஷம், ஆப்ஷன் ஏ எடுத்துக்கிறேன். 6க்கு u, அடுத்து 2க்கு m, 5க்கு b, 3க்கு e, அடுத்து 1க்கு m, 4க்கு n. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி வருதா? சோ இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அர்த்தமுள்ள வார்த்தையா கிடைக்காது இல்லையா? 3க்கு e, 1க்கு என்னது? 1க்கு r. கரெக்டா? சோ இது வந்து அர்த்தமுள்ள வார்த்தையா இல்ல. அப்ப ஆப்ஷன் ஏ வராது. அடுத்து ஆப்ஷன் பி பாருங்க. 4க்கு n, 6க்கு u, m, 2க்கு m, 5க்கு b, 3க்கு e,
அடுத்து 1க்கு ஆர். ஸோ நம்பர் அப்படிங்கிற ஒரு மீனிங்ஃபுல் வார்த்தை கிடைக்குதா? அப்ப இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. இப்படியும் நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். இல்ல பார்த்த உடனே உங்களால இதை அப்படியே மாத்தி போட்டு நம்பர் அப்படிங்கறத கொண்டு வர முடிஞ்சதுன்னா நீங்க அங்கேயே கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்பர்ஸ் கொண்டு வந்து நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்ன மாதிரி கொடுத்தாலுமே ஆப்ஷன்லயும் நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம், அப்படியும் நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான சம் தான் இது. பட் டைமிங் மட்டும் பார்த்து கொஞ்சம் குயிக்கா பண்ணணும். அடுத்த क्वेश्चन பாருங்க, கடைசி क्वेश्चन. 100ல இருந்து 10ஐ உன்னால் எத்தனை முறை கழிக்க முடியும்? இது வந்து 2022ல குரூப் 4ல கேட்ட क्वेश्चन. ஓகேங்களா? சோ இத பார்த்த உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? 100ல இருந்து 10 டைம் நம்மளால வந்து அந்த 10 கழிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் வந்து டிக் அடிப்போம். பட் அவங்க கொடுத்த ஆன்சர் கீ பாத்தீங்க அப்படின்னா 1. ஏன் அப்படின்னா 100ல இருந்து 10 கழிச்சிட்டீங்க அப்படின்னா 90ன்னு மாறிடுது இல்லையா? சோ அவங்க கேள்வி 100ல இருந்து 10 எவ்வளவு கழிக்க முடியும்னு தான் கேக்குறாங்க. 100ல இருந்து ஒரு 10 கழிச்சாலே 90ன்னு மாறிடும். 90 நாட் ஈக்குவல் டு 100 இல்லையா? சோ அதனால ஒரே ஒரு டைம் அப்படின்னு தான் ஆன்சர் கீ கொடுத்துப்பாங்க. இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ 1. ஓகேங்களா? சோ இன்னைக்கான 5 கேள்விகள் முடிஞ்சது. 5மே பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ நீங்க டெஸ்ட் எழுதி பார்த்துருந்தீங்க அப்படின்னா 5க்கு எத்தனை மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.